ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அயலான் படத்தோட டைரக்டர் இப்போ என்ன படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சத்தியமூர்த்தி பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அயலான் திரைப்படத்தின் இயக்குனரான ரவிக்குமார் பல மாதங்கள் சூர்யாவுக்காக காத்து கொண்டிருந்தார். அதுக்கு பின்னால் சில மாதங்கள் விஜய் சேதுபதிக்காக காத்து கொண்டிருந்தார். இப்போ சூரிய கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கிறது. அதற்கான பணிகளில் தான் இப்போ இருக்கார் ரவிக்குமார். துருவிக்ரம் பைசன் படத்துக்கு அப்புறம் இன்னொரு படத்துல கமிட் ஆகி பூஜையும் போட்டாச்சு அப்படின்னு லென்ஸ் நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. அது எந்த படம், யாருடைய டைரக்ஷன்ல படம் பண்றாருன்னு தேவி பட்டணத்துல இருந்து வினித் கேட்டிருக்காங்க. கவின் நடித்த டாடா திரைப்படத்தை இயக்கிய கணேஷ் கே பாபுனுடைய இயக்கத்தில் அடுத்து ஒரு படத்தில் நடிக்க இருக்கார் துரு. அதற்கான தொடக்க விழா விக்ரமுடைய இல்லத்திலே நடைபெற்றது. இன்னும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியதாக தெரியல. கமல் சார் ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் நடிக்க போற படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி உண்மையான அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்க இருக்கின்ற படத்தை தனுஷ் இயக்கப் போவதாக வலைதளங்களில் மட்டும் இல்லை, தொலைக்காட்சிகளில் கூட செய்திகள் வெளிவர ஆரம்பித்து விட்டன. ஆனால் அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. நாடோடிகள் படத்துல நடிச்ச பரணி இப்ப ஏதாவது படத்துல நடிச்சிட்டு வராரான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதம் வெளிவர இருக்கின்ற அங்கம்மா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்ற பரணி அடுத்து திரௌபதி 2 படத்திலும் நல்ல கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி சோனி லைவுக்காக தீவினை போற்று அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்லையும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அவர். மாரீசன் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு ஈரோடுல இருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. மாரீசன் திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை. துல்கர் நடிப்புல சமீபத்துல வெளியான காந்தா படத்துல தமிழ் நடிகர் யார் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஷான் மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. காந்தா திரைப்படத்தில் எந்த தமிழ் நடிகர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கின்ற அளவிலே அந்த படத்தில் துல்கர் சல்மானுடைய நடிப்பு அமையல. மிகச்சிறப்பாக அந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தார். அதனால் காந்தா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவரை தாண்டி வேறு ஒரு நினைத்து கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் உண்மை. அழகி படத்தோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு இளமாறன் நியூ ஜெர்சில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள சூழ்நிலையில் அழகி பார்ட் 2 வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உண்மையிலேயே ரஜினி சாருக்கு சுந்தர் சி சார் சொன்ன கதை தான் பிடிக்கலையா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு பிரேம் கடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி படத்தை இயக்குகின்ற பொறுப்பிலிருந்து சுந்தர் வெளியே வந்ததுக்கு ரஜினிக்கு கதை பிடிக்காது தான் காரணம் அப்படின்றத நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சித்ரா சார் உங்களுக்கு வில்லன் கேரக்டர்ல நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா, அது என்ன படத்துல இருந்து வாய்ப்பு வந்ததுன்னு சங்கீதா திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய தயாரிப்பில் உருவான ஜல்லிக்கட்டு படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியுடைய இயக்கத்திலே நான் நடித்திருந்த நிமிர்ந்தனர் படத்திலையும் என்னுடைய பாத்திரம் கொஞ்சம் நெகட்டிவான பாத்திரம் தான். நடிகர் சரத்குமார் சண்முக பாண்டியன் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச கொம்பு சிவி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பொன்ராமனுடைய இயக்கத்திலே சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் நடித்துள்ள கொம்புச்சிவி திரைப்படம் அடுத்த மாதம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஒரு கேரக்டர்ல நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேரக்டரை பார்த்து தோணி இருக்கான்னு பாலன் திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தில் நாம் நடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கின்ற அளவுக்கு நான் பெரிய நடிகன் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண நடிகன், அவ்வளவுதான். தலைவர் 173 படத்தை சுதா கங்கரா மேம் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்குமான்னு பழனியில இருந்து ஹரிஷ் கேட்டிருக்காங்க. ரஜினி 173 படத்தை சுதா கொங்கரா இயக்கினா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏஎல் சீனிவாசன் அவர்கள் தமிழ்ல எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஏஎல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக படங்களை தயாரித்ததை தாண்டி பல படங்களை தன்னுடைய பெயர்லையும் வாங்கி வெளியிட்டிருக்கிறார். அதனால் அவருடைய தயாரிப்பில் உருவான முழு பட்டியல் கிடைக்கப்பெறவில்லை. வி சேகர் அவர்களோட மறைவுக்கு நடிகர் வடிவேலு வராததன் காரணம் என்னவா இருக்கும்னு திருச்சியிலேருந்து ஷோபா கேட்டிருக்காங்க. இயக்குனர் வி சேகருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வடிவேலு வரலைன்னா அதுக்கு காரணம் அப்போ அவர் ஊரில் இல்லாதது தான். விஜய் நடித்த லவ் டுடே படத்தை டைரக்ட் பண்ண பாலசேகரன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. விஜய் கதாநாயகனா நடித்த லவ் டுடே படத்தை இயக்கிய பாலசேகரன் இப்போ எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கலை. தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் அவர் இருக்கார். தமிழ் சினிமாவோட முதல் கனவு கன்னியாக திகழ்ந்தவங்க யாருன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் கனவு கன்னின்னா அது டி.ஆர். ராஜகுமாரி தான். மூகா முத்து அவர்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞர் எம்ஜிஆருக்கு நடுவில் ஒரு மோதல் ஏற்பட்டதான்னு ஆத்தூர்ல இருந்து மணிமாறன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே இருந்த உறவில் முதல் கீறல் விழ காரணமாக அமைந்தது மூகா முத்துனுடைய அறிமுகம் தான். கல்யாண பரிசு படத்துல முதல்ல நடிக்க இருந்தது பத்மினியும் சாவித்திரியும் தானான்னு திருச்சியிலேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. கல்யாண பரிசு படத்தில் சாவித்திரியும் பத்மினியும் தான் முதலிலே கதாநாயகிகளாக நடிக்க இருந்தார்கள் என்பது
உண்மையான தகவல் தான். பி. சுசீலா மேம் தமிழ்ல எந்த படத்துல பாடகியை அறிமுகமானாங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. 1953ஆம் ஆண்டிலே வெளியான பெற்ற தாய் அப்படின்ற படத்துல எதுக்கு அழைத்தாய் என்ற பாடலை ஏ.எம். ராஜாவுடன் இணைந்து பாடினார் பி. சுசீலா. தமிழிலே அவர் பாடிய முதல் பாடல் அதுதான். சிவாஜி சார் நடிச்ச மனோகரா படத்தை பத்தி சுவாரஸ்ய தகவல் ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மனோகரா படத்தினுடைய தர்பார் காட்சி அவ்வளவு எளிதிலே எந்த சினிமா ரசிகனாலும் மறந்துவிட முடியாது. ஆக்ரோஷமாக கனல் கக்குகின்ற அந்த வசனங்களை பேசியிருப்பார் சிவாஜி. அந்த நீண்ட வசனத்தை நினைவிலே வைத்துக்கொண்டு பேசுவது என்பதே மிகவும் கடினமானது. அந்த காட்சியை படமாக்கி முடித்ததற்கு பின்னால இதனுடைய தெலுங்கு வசனத்தை அப்படியே பேசுறீங்களா, உடனே எடுத்து விடலாம் என்றாராம் அந்த படத்தினுடைய இயக்குனர் எல்.வி. பிரசாத். 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் தயாராகிடுகிறேன் என்று சொன்ன சிவாஜி அடுத்த 10வது நிமிஷம் அந்த முழு வசனத்தையும் தெலுங்கிலே பேசி அந்த செட்டில் இருந்தவர்கள் எல்லோரையும் அசத்தி இருக்கிறார். முதல்ல நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் சிவாஜி சாருக்கு எந்த படத்துல இருந்து போட்டாங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் என்ற பட்டத்தோடு சிவாஜியினுடைய பெயர் இடம்பெற்றது அம்பிகாவதி திரைப்படத்தில் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலே 2 சூப்பர் ஸ்டார்களாக இருந்தவர்கள் பி.யு. சின்னப்பாவும் எம்.கே. தியாகராஜ பாபுவும் தான் அப்படின்றத நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இந்த இருவரில் பி.யு. சின்னப்பா அசாதாரணமாக எந்த கதாபாத்திரத்தையும் நடிக்கின்ற ஆற்றலை பெற்றவர். அவர் நடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராஜாராணி படங்களும் பக்தி படங்களும் தான். ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே அது போன்ற படங்களுக்கான வரவேற்பு குறைந்து சமூக படங்களுக்கான வரவேற்பு அதிகரிக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து விகட யோகி அப்படின்ற ஒரு சமூக படத்தில் பி.யு. சின்னப்பா நடித்தார். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையல. பி.யு. சின்னப்பாவை பொறுத்தவரை மிக இளம் வயதிலேயே நம்மை விட்டு மறைந்த கலைஞர் அவர். அவர் இறந்த போது தன்னுடைய பணியாள் ஒருவரை அவர் அடித்து விட்டதாகவும், அதற்கு எங்கே போலீஸார் தன் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தன் கையில் இருந்த வைர மோதிரத்தை பொடி செய்து சாப்பிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பல வதந்திகள் உலவின. ஆனால் அதை மறுத்து பி.யு. சின்னப்பாவுடைய மரணம் இயற்கையானதுதான் என்று போலீஸ் அந்த காலத்திலே ஒரு அறிக்கையை வெளியிட்டது. தமிழ் சினிமாவின் முக்கியமான நட்சத்திரங்களாக இருந்த பி.யு. சின்னப்பா, எம்.கே. தியாகராஜ பாபு ஆகிய இருவரது வாழ்க்கையுமே கடைசியில் சோகத்தில் தான் முடிந்தது என்பதை எண்ணி பார்க்கும்போது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும் என்ற கீதையினுடைய வரிகள் தான் நம் நினைவுக்கு வருகின்றன. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் சாம் சி.எஸ். எந்த காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க? சார் ஆக்சுவலி இது ஆக்சிடென்டலாக வந்தது தான். நம்ம வந்து சினிமாக்குள்ளே போகணும்னு என்றைக்குமே நினச்சது இல்லை. எனக்கு லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஹரிஹரிஷ் வந்து கண்டினியூஸாக 3 படத்தில் தொடர்ந்து வாய்ப்பு கன்ஃபார்மாக சார். எந்த நம்பிக்கையில்? ஹரிஹரிஷ்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் புதுசு அந்த டைமிங்கில். பட் அவங்க வந்து முழுசாக நம்பினாங்க சார், ஒரு ஆர்டிஸ்டாக நம்பினாங்க. நாங்கள் போலீஸ்லாம் மாட்டிருக்கோம், நானும் ஹரிஷும். நைட் நேரத்தினால நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே கேட்குறாங்க, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.